ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய மகாபிரிய கிருபைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு என்று என் உள்ளத்திலே தேவன் உணர்த்தின ஒரு வசனம் என்னோடு கூட ஏசாயாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் ஆதரவாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்தில் ஆதரவு இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர். நமக்கு ஆதரவாக என்றென்றைக்கும் இருப்பேன் என்று சொல்லுகிறவர். அவர் யார் என்று போட்டு இருக்கிறது? சேனைகளின் கர்த்தர். சாதாரண கர்த்தர்னு போடல, சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே? 4வது வசனத்தை கவனியுங்கள். அதன் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆதரவாக இருக்கிறார்? there is a war, there is a fight. ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது, ஒரு போராட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அதிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக நிற்கிறவர். எப்படி? அவர் யுத்தம் பண்ண இறங்குகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள், நிறைய தேவைகள், சாத்தியமில்லாத சூழ்நிலைகள், இதன் மத்தியிலே தேவன் ஆதரவாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறாராம். அவர் ரட்சிக்கிற தேவன். பிரியமானவர்களே, எங்கேயோ இருளிலே பாவத்திலே இருந்த நம்மை தேவன் கிருபையாக அவர் பிள்ளையாக மாற்றி நம்மை முன்குறித்து ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாமாக வரவில்லை, அவராக நம்மை தேடி வந்தவர். அவர்தான் நம்மை ரட்சித்தார். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்று வேதம் சொல்லுகிறது. முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் பிறக்கதற்கு முன்பதாகவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 48:15. யோசேப்பை ஆசீர்வதித்து நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லணும். எந்த நாள்ல இருந்து? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும். His grace never departed. பிறந்த நாள் முதல், யாக்கோபு சொல்றார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவருடைய அநாதி சிநேகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். நான் உங்களை சிநேகித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக சிநேகங்கள் வேறு, கர்த்தருடைய சிநேகம் வேறு. அது அநாதி சிநேகம். நான் உங்களை சிநேகித்தேன். அதனால்தான் இந்நாள் வரைக்கும்
எந்த நாள்ல இருந்து? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எப்படி ஆதரித்தாரா? சிநேகித்து ஆதரித்தார். அல்லேலூயா. உலக சிநேகங்கள் மாறுகிறது. இன்றைக்கு இருக்கிற சிநேகம் நாளைக்கு இருப்பதில்லை. The level of the love, the affection changes immediately. ஆனால் தேவன் நம்மேல் வைத்த சிநேகம் இருக்கிறதே, அது மாறவே மாறாத ஒரு சிநேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்போ சொல்ற தெரியுமா? ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். 130 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது சொல்லுகிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷங்கள் 130 வருஷங்கள் அது சஞ்சலமாக கடந்திருக்கிறது, போராட்டங்களாய் கடந்திருக்கிறது. கடந்து வந்த பாதை எப்படி? மிகுந்த போராட்டங்கள், உறவினர்களால், உறவுகளால், சொந்தங்களால், குடும்பத்தினரால். யாக்கோபுக்கு பல போராட்டங்கள். He walked through the path of tribulation 130 years. இப்போ சொல்லுகிறார், நான் கடந்து வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆரம்ப வசனத்தை மறக்க கூடாது. சேனைகளின் கர்த்தர் ஆதரவாயிருக்கிறவர், பறந்து காக்கிற பட்சியை போல அவர் கடந்து வந்து தப்பிவிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். இன்னொரு பக்கம் பல நன்மைகளை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம். இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்த தேவன் இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் அவரை அண்டிக் கொள்ள கர்த்தர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி போட்டு இருக்கிறதா? சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளை போல. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கிற போது எப்படி ஒரு பட்சியை போல தேவன் கிருபையாய் காணப்பட்டார். ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். பறந்து காக்குகிற பட்சிகளை போல ஆதரவாய் இருக்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவின் ரூபம் கொண்டு இயேசுவானவர் மேல் இறங்கினார் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்கு என்ன நிபந்தனை தெரியுமா? இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மாதிரி ஒருவர் உண்டானால் அது உயர்ந்தவராய், சிறந்தவராய், மகிமையானவராய் இருக்கிற இயேசு ஒருவர் தான். அவரும் ஞானஸ்நானம் பெற்று, பிரியமானவர்களே, தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு ஆதரவாய் இருக்கணும்னா வேதத்தின் வெளிச்சம் நமக்கு சொல்லுகிறது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ நீங்களும் நானும், யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், நீங்கள் சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் எடுங்க. தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னா வசனத்தின்படி ஞானஸ்நானம். அடுத்தது இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஜெபம் பண்ணின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஆதரவாய் பட்சியை போல இறங்குகிறதற்கு நம்மை ஜெப ஆவியினால் நடத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்க காத்திருக்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இரண்டாவது ஜெபம் பண்ணுகிற போது வானம் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இந்த உலக கதவுகள் எல்லாம் அடைக்கப்படலாம், நீங்க ஜெபிக்கிற போது உங்களுக்கு ஒரு கதவை தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். வானம் திறக்கப்பட்டது.
நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இந்த சபையிலே, இந்த ஆராதனையிலே உங்களுக்காக எனக்காக ஒரு வானத்தை திறக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. He opened the heaven. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல மேலே இறங்கி வந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மேல் ஆதரவாக இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரின் ஆதரவுக்குள்ளே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்குள்ளே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாக்கியவான். அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருந்து வளருகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் ஆதரவாய் இருப்பார். ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணுகிற போது இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, நம்ம கொடுக்கப்பட்ட சத்தியத்தை முதல்ல ஒவ்வொன்றாக கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை படிப்படியாய் தம்முடைய ஆதரவை நமக்கு விளங்கி கொண்டே இருப்பார். ஆண்டவரே எனக்கு ஆதரவா இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கிற இடத்துல தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா. நான் அவர் மேலேயும் நம்பிக்கையா இருக்கேன், என் சுயத்தின் மேலேயும் நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்ல போறோமா? ஆண்டவரே எல்லாத்தையும் மேலேயும் நான் பார்க்க தானே வேணும்னு சொல்ல போறோமா? இன்னைக்கு அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கேன். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடுகிறவர். க்ளோரி பீ டு காட். இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். வானம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே நானும் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல் அந்த ஜெப அபிஷேகம் இன்னும் இறங்கட்டும். அந்த வார்த்தையின் பிரசன்னத்தை நான் இன்னும் உணரட்டும். எனக்காக கர்த்தர் ஆதரவாய் இருப்பீர். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. என் பயத்தை மன்னிங்க, என்னுடைய முறுமுறுப்பை மன்னிங்க, என் பிதற்றுதலை மன்னிங்க, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்தினதை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க, எனக்கு அந்த வைராக்கியத்தை கொடுங்க. என் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும், எனக்கு அந்த தயவு வரட்டும், என் மேல ஆதரவை விளங்க பண்ணுவேன். நான் நிச்சயமா நம்புறேன். நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையை நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நடக்கிற போதே, இந்த ஆராதனை விட்டு நீங்கள் போகிறதற்குள்ளாக உங்களுக்கு நன்மையை வருஷிக்க பண்ணுகிற பெரிய தேவன் இங்கு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சண்டைகள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு, உன் யுத்தத்துக்கு ஒரு முடிவு, உன்னுடைய நெகிழ்ச்சியான நேரங்களுக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. Glory be to God, glory be to God, glory be to God. பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்திலே உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. பாவத்தை குறித்து உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. உங்க குறைவை குறித்து உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. உங்க எண்ணங்களிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் தவறான நினைவுகள், பயத்தின் நினைவுகளுக்கு இடம் கொடுத்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அவருக்கு தெரியும், உங்க சூழ்நிலைகள் தெரியும், உங்க குடும்ப காரியங்கள் தெரியும், உங்க தவிப்பு தெரியும், உங்க தனிமை அவருக்கு தெரியும். ஆனா உங்க மேல ஆதரவா இருக்கும்படி தேவன் அசைவாடுகிறவர். உங்கள் மேல் ஆதரவா இருக்கும்படி அசைவாடுகிறவர். அல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. Glory be to God. நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். தேங்க்யூ ஃபாதர். நீ இன்னும் பிரகாசிக்க போகிறாய், இன்னும் எழும்பி பிரகாசிக்க போகிறாய். பூமியை காரிருள் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். Amen. Hallelujah, hallelujah, hallelujah.